தவசிக்கீரை இப்போ நம்ம பறிச்சிடுறோம். ஏன்னா மழையில் நிறைய பூச்சிங்க வரும், அந்த மேலே எல்லாம் வர உட்காரும். அதனால் இப்போவே பறிச்சிடலாம். நிறைய வந்துடுச்சு கீரை. ஒரு 15 days 20 daysலேயே திருப்பி துளுத்து வந்தது. நம்ம இந்த களையோடு எடுத்துக்கலாம். இப்போ நான் கீரை மட்டும் உருவுறேன், அப்புறம் அந்த களையை உடச்சி விட்ருவேன். சின்ன தொட்டியில் தான் இருக்குது. எப்படியும் ஒரு 20 daysக்கு ஒரு வாட்டியாவது நம்ம பறிச்சிக்கலாம் கீரை. இது விட்டமின் டி கீரை சொல்லுவாங்க. எலும்புக்கு எல்லா விட்டமின்ஸும் இருக்குது இந்த கீரையில். தவசிக்கீரை விட்டமின் கீரை சொல்லுவாங்க. இப்போ பறிச்ச வீடியோ 2-3 போட்டிருக்கேன் நான் முன்னாடி. இப்போ இதுவும் போடுறேன். டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எவ்வளோ நாளில் வருதுன்ற கீரை. கடையில் கூட கிடைக்காது இந்த கீரையெல்லாம். நம்ம வீட்டு தோட்டத்தில் தான் வளர்க்கணும். கொஞ்சம் சிறும் தித்திப்பாக கூட இருக்கும். துளிர வெறும் வாயிலே சாப்பிட்லாம் நம்ம. பாருங்கள், ஈரத்தில் நனைஞ்ச வாசி ஒழுங்காக உருவ வரல. எனக்கு மழை பெஞ்சு நனைஞ்சிருக்கு. அதனால் நான் எடுத்துகிட்டு போயிட்டு தனித்தனியாக உருவிக்கலான்ட்டு அப்படியே உருவிருக்கேன். எவ்வளோ கீரை வந்துருக்கு பாருங்கள். தவசிக்கீரை இல்லைன்னா எல்லா விட்டமினும் இருக்கிறதுனால இது பேர் மல்டி விட்டமின் கீரைன்னு சொல்லுவாங்க. சின்ன சின்னதாக காய் வரும். இதில் பால்ஸ் மாதிரி இருக்கும். வெள்ளையில் ப்ரௌன் கலரில் வரும். இன்னும் பூ வரல இதில்.